என் பேர் சரவணா. என் பேர் சரவணா. நான் இப்ப டைவ் போறேன். பேசி சரணா. என் பேர் சரவணா. நான் டைவ் போறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு கலைசை பேசுகிறேன். நம்ம வந்து நேற்று வந்து தஞ்சாவூரில் இருந்தோம். தஞ்சாவூர்லேருந்து நைட்டு ட்ரெயின் ஏறி இப்போ வந்து நம்ம வந்து தருமபுரி வந்திருக்கோம். ஸோ தருமபுரிலேருந்து நம்ம வந்து எங்கே போகிறோம்னா ஒகேனக்கல் போக போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸ்டேஷனுக்கு வெளில வந்ததுமே அங்கே வந்து ஆட்டோஸ் நிறைய இருந்தது. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்டோவில். பாலக்காடு போகிற பஸ்ஸுமே ஒகேனக்கலுக்கு போகுமா, ஆனால் இங்கேயே போர்டில் போட்டுருக்கு பார்த்தீங்களா, ஒகேனக்கலுக்குன்னு தனியாக பஸ்ஸு இங்கேருந்து போகுது. ஸோ பிரச்சனை இல்லை, இங்கே பஸ்ஸு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம நேராக இங்கேருந்தே டேரெக்டாக போயிடலாம். இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் ட்ராவலு. இப்போ டைம் வந்து 2:30. நம்ம போனோன்னா கரெக்டாக ஒரு 4 மணி இல்லாட்டினா ஒரு 3:30க்கெலாம் போயிடலாம். பஸ் வரதை பொறுத்து இருக்குது. போயிட்டு ரெப்ரஸ் ஆகிட்டு மார்னிங் அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ட்ரெயினில் வந்ததுனால 2:30க்கே வந்துட்டேன். ஆனால் இங்கே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 4:15 தான் ஸ்டார்டிங்கே ஆகுது. ஸோ 4:15 அப்புறம் வந்து கண்டினியூஸாக பஸ்ஸு இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்கேருந்து கிளம்புனோம் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸில் தான் போயிடலாம். ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஃபுல்லாக செம குப்பையாக இருக்குது. இருக்கிறதுலே மோசமான பஸ் ஸ்டாண்ட்னா இந்த தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்லுவேன். இந்த இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 5 மணியாக போகுது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேங்க. வந்து தான் தூங்கினேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நேரமே போய் என்ன செய்ய போகிறோம் அங்கே போய்ட்டு, அதனால தான் தூங்கலாம், இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. நானும் பார்த்தேன் 4 மணிலேருந்து டயத்துக்கு பஸ் இருக்குங்க. 4, 5, 6, அதாவது 4 மணிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு வந்து பஸ் இருந்தது. இதுவும் ஒகேனக்கல் போகிற பஸ் தான். அந்த சைடு போகிறதுல அந்த பஸ்ஸும் ஒகேனக்கல் போகிற பஸ் தான். ஏறி போனோன்னா கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம். கரெக்டாக டைம் வந்து 5:10ங்க. ஸோ பஸ் ஸ்டாப் வந்து டைம் வச்சுட்டு நல்லா விட்டாக இருக்குது. ஆனால் நம்ம இறங்கும் போது ஃபுல்லாக வெளியிடும். ஸோ அதுக்காக அந்த டைம் போகுது. ஒகேனக்கல் பஸ்ஸில் ஏறினா பெண்ணாகரம்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டு தராங்க. இது என்ன கதைன்னு தெரில. 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. தர்மபுரியிலேருந்து வந்து இங்கே வந்து பெண்ணாகரம் சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து இறக்கி விடுவாங்க. பெண்ணாகரம். இங்கே இருந்து நம்ம வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு போகிற பஸ்ஸு பிடிச்சி போகணும். இது இந்த சைடு தான் இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம். பெண்ணாகரங்க இந்த ஊர் பேர். நம்ம தருமபுரிலேருந்து வந்ததுக்கப்புறம் பெண்ணாகரத்துலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு வந்து ஒரு பஸ் வருது. ஸோ இந்த பஸ்ஸிலேருந்து தான் நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போக முடியும். ஸோ நீங்கள் யாராவது மிஸ் பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸு சேஞ்ச் ஆகி வந்தீங்க அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரெக்டாக ஒகேனக்கல் போர்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் பெண்ணாகரம் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸு மாறி போகணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டு. ஸோ பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும். ஆக்சுவலாக அந்த ஊருக்கு அப்புறம் கொஞ்சம் வெளில வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்துச்சு. செக் போஸ்ட்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோம். ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே தான். பட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்ட்ருக்கோங்க. ஸோ கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 2-3 நாளாக ஹில் ஸ்டேஷனே சுற்றிட்டுருக்கோம். இன்றைக்கும் ஹில் ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து கண்ணுக்கு விருந்தாக கண்டிப்பாக வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒகேனக்கலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்ததும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்குது. ஸோ இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குரங்கு கூட்டங்களை வந்து நிறையவே பார்க்கலாம். வேறு லெவலில் கூட்டமாக சுற்றுது. அது போக வந்து இந்த சீனரியே நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய மலைகளோட அந்த தொடர்கள்லாம் இருக்கிறதுனால பார்க்க வந்து நல்லா இருக்குது. ஸோ இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பைக் ரைடராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒகேனக்கல் ட்ரிப்பை. ஏன்னா நிறைய பேர் வந்து கொல்லிமலை, அப்புறம் வந்து ஏற்காடு, அப்புறம் கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி நிறைய ஹில் ஸ்டேஷன் போயிருப்பீங்க. ஆனால் ஒகேனக்கலும் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குங்க இந்த லொக்கேஷன் பார்க்க. ஸோ மஸ்ட்டாக வந்து பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பைக் எடுத்துகிட்டு வாங்க. நம்மளும் ஒரு நாள் வந்து பைக்கில் வந்து இந்த ஒகேனக்கலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போது பஸ்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து போகும்போது அங்கங்கே வந்து யானைகள் வந்து நடமாட இடம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒகேனக்கல் ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு பாலம் இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் தண்ணியே இல்லை. பார்க்கலாம் ஆற்றுல தண்ணி வருதா எப்படின்னு. கைஸ் நம்ம வந்து ஒகேனக்கல் வந்தாச்சு. காலைல 7 மணி. இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ காலையில் சாப்பிட்றதான் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம 7 மணி ஆனால எனக்கு பெருசாக சாப்பிட தோணல. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு
இது இருக்குது பக்கத்தில் தான், பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்குது ஹோட்டல் தமிழ்நாடுக்குள்ளது. ஸோ இங்கேயே ரூம் எடுத்து கூட நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். நீங்கள் காரில் வேனில் வந்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வர முடியும். இந்த ஹோட்டல் தமிழ்நாடுன்னு இருக்குல்ல, அது வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கு மேலே வர முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கம்பி போட்டு வச்சுருக்காங்க. டூ வீலர்லேயும் வரக்கூடாது. ஆனால் எல்லாம் இப்படி உள்ள ஓடி வந்துட்டுருக்காங்க. இங்கே வெளில ஒரு கோயில் இருக்குங்க, முத்துமாரியம்மன் கோவில் ஸ்டார்டிங்கில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உள்ள போவோம். இதை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சைடு ஷாப்பு, டாய்லெட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபால்ஸில் தண்ணி எந்தளவுக்கு இருக்குன்னு தெரில. நானும் எதுவுமே பெருசாக பார்க்கல. ஜஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு டக்குன்னு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போட்டிங் அந்த படகு வந்து பரிசல் போவாங்களே, அதுக்காக தான் வந்தேன். எவ்வளோ அமௌண்ட்டு தெரில, பார்ப்போம். சிங்கிளாக வந்தால் அது ஒரு பிரச்சனைங்க, தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேரோட வந்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். இங்கே தான் பரிசல் துறை நீர்வீழ்ச்சின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே தான் கீழே இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். உள்ள என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் சைடில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ஒகேனக்கல்லில் படகுல போகிறதுக்கு வந்து 1500 பே பண்ணணும். ஸோ இது வந்து 4 பேர் சேர்ந்தால் தான் நம்ம வந்து இந்த 1500 இது பண்ணணும். நம்ம தனியாக வந்தோம் அப்படின்னா ஒரு ஆளாக 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 2 பேராக வந்தாலும் அதே தான். ஸோ நான் வந்து தனியாக வந்ததுனால வேறு வழி இல்லாமல் கூட பக்கத்தில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. சேஃப்டி ஜாக்கெட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பரிசலில் பயணம் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து அவங்க வந்து உள்ளே சுற்றி காட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பரிசல் வந்து அடுக்கிற இடம். ஃபஸ்ட் டைம் பரிசலில் போக போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து எந்த சைடுனாலும் கவரலாம். ஸோ சேஃப்டி அந்தளவுக்கு கிடையாது. நம்மளுக்கு ஸ்விம்மிங் தெரியும், பட் இருந்தாலும் லைட்டாக உள்ள போட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ஏறிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே சேஃப்டியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தண்ணியோட அப்படியே தண்ணியாக போகிற மாதிரி இருந்ததுனால நல்லா இருந்தது இந்த ஃபீலு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபால்ஸ் மாதிரி விழுகும்ல, ஸோ ஒரு ரிவரில், ஸோ அந்த இடத்துக்கு வந்து போகணுமா. அந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் கல்லுகளாக இருக்கனால இதுக்குள்ளே வந்து போட் வந்து வராது. அதனால் இங்கேருந்து நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து மசாஜு, அப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், பரிசலாக பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த பரிசல் தான் பாறை மாதிரி அப்படியே அங்கங்கே கிடக்குது. இந்தளவுக்கு இருக்குது. இந்த ட்ராவல் வந்து 1 hour ட்ராவல் பண்ணுவாங்களாம். ஸோ 1 hour வந்து நம்ம வந்து படகுல போகிற மாதிரி இருக்கும். தண்ணி அந்தளவுக்கு இல்லைங்க, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. பட் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து பரிசலில் போக போகிறோம். பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசாக ஒரு ஆறு போகுது. அந்த ஆற்றுல கீழேக்க அப்படியே அந்த பாறையெல்லாம் குடஞ்சி கீழே ஒரு ரிவர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது கீழே தான் கிட்டத்தட்ட ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு 4-5 போட்டு வச்சுருக்காங்க. அதாவது அந்த பரிசல் வச்சுருக்காங்க. நம்ம அங்கேருந்து ஏறி அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இங்கேருந்து நம்ம வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தண்ணியுமே அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் நீட்டாகவே இல்லை. ஏன்னா தண்ணி ஓடலை, அப்படியே கிடக்கிற மாதிரி தான் இருக்குது.
நிஜமாவே அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்மையான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபால்ஸுக்குள்ள நிறைய ஃபால்ஸில் குளிச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு போட்டில் போயிட்டு பக்கத்தில் ஃபால்ஸில் அப்படியே ஃபுல்லாக சில் பண்ணது அது வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த போட்டை வந்து ரொட்டேட் பண்ணாங்க. அது இன்னுமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சுங்க. ஒரு 20-25 ஃபால்ஸ் போகலாம். அப்போ வந்து இந்த வழி வர மாட்டாங்க, வேறு வழி வந்துட்டு நம்ம அடுத்த நின்று காட்டுவாங்க, பார்த்துட்டு அப்படியே வரலாம். இதெல்லாம் மீன் ஏகிற பிளேஸ் இதெல்லாம். ஆமாம், இப்போ தண்ணி இல்லாதவங்களும் அங்கேயும் கட்டலாம். இப்போ பாறை மட்டும் பார்க்குறது இப்போ இந்த மாதிரி. அந்த பக்கம் அதில் லாஸ்ட் டைம் இருக்குது. நம்ம திருப்பி நம்ம வந்து போவோம், ஒரு 1 மாதம் போவோம். இந்த ஒகேனக்கலுக்கு வந்து கரெக்டான சீசனில் வரணுங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ நான் இப்போ அப்படி தான் வந்திருக்கேன். பட் என்னென்னா ஒரு 2-3 ட்ராவல் அப்படியே சேர்ந்து சுற்றுனதுனால வந்துட்டேன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து சீசன் இல்லாத டைம் வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும், வெறும் பாறைகளை மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20-25 ஃபால்ஸுக்கிட்ட இருக்குமாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். நம்ம வந்து நிறைய வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். நிறைய அந்த ஃபால்ஸ் வந்து சென்டரில் விழுகும் போது நம்ம வந்து சென்டரில் அந்த படகுல போகிற மாதிரி இருக்கும். அது பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஃபீலை வந்து என்ஜாய் பண்ண முடியல என்னால். நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக சீசன் டைமில் வாங்க. நாங்கள் போகும்போது பெருசாகவும் போட்டு எதுவும் இல்லை, காலையில் போனதுனால நாங்கள் மட்டும்தான் போயிட்டு இருந்தோம் ஒத்தையில். ஸோ எங்களுக்கு முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை. அது பெருசாக வந்து கொஞ்சம் வைப் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. தனியாக ஏதோ நாங்கள் மட்டும் அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பயணமும் நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகணுங்க. அதுதான் வந்து நம்மளை வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கலை அப்படின்னா ரொம்பவும் அந்த மைண்ட் செட்டே மாறிடும். ஸோ நான் அப்படி தான் வந்தேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தேன். எனக்கு இந்த விஷுவலே பார்க்க வந்து ரொம்பவும் அழகாக தான் தெரிஞ்சது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாறைகளுக்கு இடையில வந்து சின்ன சின்ன குகைகளாக இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அண்ணா வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ நாங்களாம் அப்படியே போயிட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். நாங்களாம் இல்லை, நான் எடுக்கலை, அந்த பொண்ணு தான் எடுத்திருந்தாங்க. அதாவது ஃபேமிலியாக வந்ததுனால அவங்க வந்து ஆசைப்பட்டு எடுத்தாங்க. எனக்கு போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அதனால் நான் எடுக்கலை. பட் இந்த இடம் வந்து அழகாகவே தான் இருக்குங்க. சீரியஸாக நல்லாவே தான் இருக்குது. நாங்களும் ரொம்ப நேரமாக இந்த படகுல வந்து போய்கிட்டே தான் இருக்கோம். எங்கே போகிறோன்னே தெரில. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து மணல் திடல் மாதிரி ஒரு இடம் இருக்கும், தீவு மாதிரி கிட்டே இருக்கும். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மணல் திடல் இடத்துல வந்து நம்ம வந்து குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குளிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிஜமாகவே இந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு இடமும் அழகாகவே தெரியுதுங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பாறையெல்லாம் பார்த்தோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே மணல்லாம் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம படகுல போகும்போது இந்த மாதிரி நிறைய பார்க்கலாங்க. அந்த நீர் காக்கா வந்து மீனை வந்து வேட்டையாடிட்டு இந்த மாதிரி பறந்து போகிறது வந்து சூப்பராகவே இருக்குது. நான் நிறைய டைம் பார்த்தேன். இந்த பரிசல் சவாரி வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் அப்புறம் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு எதாவது இருந்துச்சுனாலும் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா அந்த சைடு எந்த கடைகளும் கிடையாது, நீங்கள் வந்து இறங்கியும் போக முடியாது. ஸோ எனக்கு இப்போ செமையாக பசிக்குது, என்ன பண்ணுன்னு தெரில. வாட்டர் பாட்டில் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பரிசல் பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து தண்ணிலாம் கண்டிப்பாக கேரி பண்ணுங்கள். நேற்றும் மலையில் தான் நனைஞ்சோம். இன்னைக்கு களக்காடு போகும்போதும் மலையில் தான் நனைஞ்சிட்டு போனோம். இப்போ பாருங்கள், இப்போவும் மழை தான் பெய்யுது. மழைங்கிறது சரியாக வராது, ஆனால் பட்டு தூரெலாம் விழுகும். இங்கே பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு ஓடுதுன்னு, சூப்பராக இருக்குது.
ஸோ இந்த சைடு இருக்க பார்டர் வந்து கர்நாடகா, இந்த சைடு இருக்கிறது வந்து தமிழ்நாடு. கர்நாடகாவில் வந்து வருவாங்க நிறைய பேர். நம்ம இந்த போட்டில் தான் வந்தோம். ஸோ அங்கேருந்து இந்த நல்லா ரெயின் பெய்கிற டைம் வந்து தான், மழை பெய்கிற டைம் தான் அந்த ஃபால்ஸ் மாதிரி விழுகும், பார்க்க நல்லாயிருக்கும் சொன்னாங்க. இந்த டைம் அந்த அளவுக்கு இல்லை, அதனால் வெறும் பாறையாக தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வந்து ஃபுல்லாக மணல் திட்டு மாதிரி இருக்க இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இங்கேயும் நம்ம வந்து இந்த ஓடுற தண்ணியில் வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கா, வெயில் அடிச்சுன்னா நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு. இந்த டைம் கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்குது. ஒரு அப்படியே தீவு மாதிரி இருக்குது. மேலே கொஞ்சம் லைட்டாக மணல் திட்டு மாதிரி இருக்குது, மேலே போய் பார்க்கணும். ஒகேனக்கல் வந்து எப்போவுமே வந்து சீசன் டயத்தில் வரணும். சீசன் டயத்தில் வந்தால் தான் நமக்கு அங்கே வந்து ஆற்றுல போகும்போது, பரிசலில் போகும்போது சைடில் ஃபுல்லாக அப்படியே அந்த ஃபால்ஸாக கொட்டும். அந்த சீனரி தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இந்த டைம் பார்க்க முடியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு சீனரி வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஃபுல்லாக ஒரு டெசர்ட்டில் வந்து நடக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய மணலாக வந்து பாருங்க. ஆறு அந்த சைடு ஃபுல்லாக அவ்வளோ பாறை இருக்குது, ஆனால் இந்த சைடு பாருங்கள் பாறையே எதுவும் இல்லை, ஃபுல்லாக மணல் தான் இருக்குது. மணல் திட்டே கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி குடிச்சு வச்சிருக்கு இந்த இயற்கை. செமையாக இருக்கு. தண்ணி ஆனால் நினச்ச அளவுக்கு பெருசாக ஒன்றும் வரல, பட் ஓகே தான். பட் இந்த டைம் வந்ததே பெருசு தான். பசங்களோட வந்தால் அந்த மாதிரி ஜாலியாக குளிக்கலாம். டைவடி இங்கேருந்து குதிச்சு காட்டாவா? கலைசை ட்ராவலர். ஆமாம், குதிக்கிறியா? அங்கேருந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கல? பாறை எதுவும் இல்லைல்ல, நார்மலாக தானே இருக்கு. விழுந்துட்டான். போய் தண்ணியில் போய் முங்கிட்டு வந்துரு. தண்ணியில் டைவ் அடிக்கிறீங்களா? லைவ்லாம் இல்லை, டைவ் அடிக்கிறீங்களா? என்ன அடிங்க, 3 வரும். சும்மா இல்லாட்டினா இந்த சைடு அடிங்க, அவ்வளோதானே. ட்ரை பண்ணாதீங்க, இது வேற கீழே வந்துட போகிறீங்க. கண்டிப்பாக. இங்கே மேலே வந்து கொஞ்சம் ஏரியா இருக்குது, வீடுகள் இருக்குது. அப்புறம் அந்த சைடும் கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒகேனக்கல்ல வந்து இந்த மாதிரி படகுல வந்து அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு வந்து இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. ஸோ பாதி பேர் இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து விற்கவும் செய்கிறாங்க. பொருள் வந்து என்ன பொருள் வேணுமோ அது மட்டும் கொண்டு வந்து, ஒரு சில பேர் இவங்களே இந்த நம்ம வீட்டுக்கு பைக் வச்சுருக்க மாதிரி இவங்களே இங்கே வந்து ஃபுல்லாக இந்த பரிசல்லாம் வச்சு இவங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ கேரளாவில் போட்டு இருக்கும் எல்லார் வீட்டுக்கும், அந்த மாதிரி இங்கே ஒகேனக்கல்ல வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி பரிசல் இருக்குது. நீங்கள் பாருங்கள், தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஃபுல்லாக இறங்கல, லைட்டாக இறங்கிட்டேன். ஓடுற தண்ணியில் நடக்கும்போது நல்லா இருக்கும். தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. எப்போவுமே குளிக்கும் போது இந்த ஓடுற தண்ணியில் குளித்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டார்டிங் வரும்போது தண்ணி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் சில இடத்துல. அதெல்லாம் கெடுதட்டு மாதிரி எப்படி இருக்குதுன்னா, பெருசாக எதுவுமே சொல்ல முடியலைங்க. இங்கே எல்லாம் சும்மா மணல் தட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பறவை வருது பாருங்கள், 2 பறவை. சரிங்கண்ணா, சரிங்க. இந்த மண் கொஞ்சம் தூரம் நடந்து போக மண்ணை அரிச்சரிச்சு அங்கே போயிருக்கலாம். ஸோ அதில் போனோம் அப்படின்னா கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் சரி போகல. எங்க சரவணன் போயிட்டு வாங்க எங்கிட்டாவது. பேசிட்டாப்படா. என் பேர் சரவணா. என் பேர் சரவணா. நான் இப்ப டைவ் போறேன். பேசி தரனா. என் பேர் சரவணா. நான் டைவ் போறேன். செத்துனா பாடி.
இவர்தான் எங்க டிரைவர் காவி தரடா இவர் தான் டிரைவர் பாருங்க. டாடா இருக்குடா அவங்கள்ட்ட அந்த இவர் தான் எங்க மண்டல். ஏ சரவணர் என்ன நான் வந்து ஒரு போட்டோகிராஃபரு. அதெல்லாம் இல்லை. அப்புறம் அவ்வளோதான் குளிக்கிற இடத்துல உங்களை பார்த்தா எடுங்க என்ன எடுக்கிறியா அண்டர் வாட்டர் சாட்டர் இதில் என்ன அப்படி ரெக்கார்டு சரி கும்பகோணம் சரவணன் தானே இன்ஸ்டாகிராம் ஐடியா சொல்றேன் லவ் சரவணா ரீல் லவ் ஸ்டோரி சரி ஃபேமஸ் ஆயிரோடா பார்த்துக்கோ நீங்களே ஃபேமஸ் ஆயிடுவீங்க நீங்க அவ்வளோ பயணம் செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு அழகான ஒரு மொமெண்ட் இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். இந்த பயணத்தில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அழகான மொமெண்ட்னா அது வந்து இந்த மொமெண்ட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பாசமாக இருந்தாங்க அந்த பசங்க, என் கூட அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. ரொம்ப நேரமாக நான் வந்து ஒரு மாதிரி இறுக்கமாகவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என் மனசு விட்டு ரொம்ப சிரித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு மொமெண்ட் தான் இந்த மொமெண்ட்டு. தேங்க்யூ. இந்த ஒரு அழகான மொமெண்ட்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வேற லெவலில் இருக்குது.